இப்ப கோவில் கட்டி முடிஞ்சது. இப்ப கோவில் உடைக்கிறதுன்னு நாங்க சொல்லிடாது. கோவில் உடைச்சா அது பாவம் தானே. எந்த கோவிலும் உடைக்க கூடாது. நான் சொல்றது என்னன்னா, இந்த கோவில் இருக்கிற அந்த கணக்கு மட்டும் அந்த தூவி இருக்கு தானே, அந்த தூவி இருக்கிறதும் மற்றது அந்த மடம் இருக்கிறதும் மட்டும் கொடுத்துட்டு மட்டம் நீங்க கொடுத்து போட்டு அவளும் மெட்ட காணி இருந்தா முழு காணியும் நீங்க இருக்கணும். அவன் ஒரு கொஞ்சம் காணி இருந்தா அவளும் ஒரு ஏக்கருக்கு இருந்தா காணும். வேணும் என்ன, எனக்கு இந்த கோவில் எனக்கு தேவையில்லை. இது தீர்க்கிறதுக்கு என்ன, இந்த காணி நான் அந்த கோவில் காணிக்காரருக்கு கொடுப்பேன். அந்த எனக்கு கொடுக்கறது நான் இந்த கோவில் நான் இந்த காணி கொடுப்பேன். கொடுத்தது எனக்கு ஒரு ஏக்கர் காணி மட்டும்தான் நான் இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே இருக்கிறது. எனக்கு அந்த முழு இதுவும் தேவையில்லை. கோவில் என்ன பெருசா இருக்கக்கூடாது. கோவில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். புறா என்னதுக்கு எங்களுக்கு 10-15 ஏக்கர் தேவையில்லை தானே. எங்களுக்கு போகணும் ஒரு ஏக்கர் இருந்தா சரி, கோவில் வந்துட்டு போயிடலாம். நான் ஒரு ஆளுக்கு 15 ஏக்கர் பிடிச்சு கொண்டு இருந்தா சரி வருமா? எவ்வளவு ஜனங்கள் மக்கள் இருக்கிறாங்க, ஒற்றுமையானாக அவைக்கு தான் உரிமை இருக்கு. அப்ப இது இப்படி இவர் செய்யறது போல இவர் இதுக்காவது ஒருக்கா என்ன யோசிச்சு பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்னு தான் நான் சொல்றேன்.